சார் ஃபர்ஸ்ட்டாக கோட் சிங்கிள்ஸ் மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசாக அதை பற்றின ஒரு பரபரப்புமே இல்லை. எந்த நிலைமையில் இருக்குது? லியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வந்து ஃபுல் பண்ணதே அந்த 3 பாட்டும் முன்னாடி வந்து அந்த மேக்கிங் வீடியோ தான். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு கைப்பு இல்லை. சார் முதல் மாநாடாக திருச்சியில் நடக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. திருச்சியில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கனிமொழி அவர்கள் வந்துட்டு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஜயும் உதயநிதியுமே பர்சனலாகவே நல்ல நண்பர்கள்லாம் ஒரே காலத்தில் தான். இப்போது ஆகஸ்ட் 15 தங்கலான் வருது. கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்கே வந்துட்டு 2 கோடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. செட்டப்புக்கும் ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. நீங்கள் உலக படங்களையும் நம்ம பார்க்கலாம். அப்படிங்கும் போது நீங்கள் திருப்பி அரைச்சமாகவே இங்கே போட்டு அரைச்சிக்கிட்டீங்கன்னா படம் போகாது. சார் டிமாண்டி காலனி 2 வந்துட்டு அஜய் ஞானமுத்துக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு. சார் பிரசாந்த் அவர்களோட அந்தகன் படம் நீங்கள் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரமாண்டத்தை வச்சோ ப்ரொமோஷனை வச்சோ படத்தோட வைக்க முடியாது. பிரசாந்த்ங்கிற ஒரு நடிகரை இப்போ இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியாது. சார் ரகுதாத்தா ப்ரெஸ் மீட்டில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள்ட்ட அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, அரசியலுக்கு வருவீங்களா மாட்டீங்களான்னு. இல்லை, கீர்த்தி சுரேஷ்ட போய் படத்தை பற்றி அப்டேட் கேட்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியல. சரி, இன்னைக்கு கங்குவா ட்ரெய்லர் வந்திருக்கு. பிரம்மாண்டமாக இருக்குது. டெக்னிக்கலாக வேலை பார்த்துருக்குறாங்க. ஒழிய புதுசாக இல்லை. நமக்கு அது நிறைய அந்த மாதிரியான படங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட பத்திரிகையாளர் சுபேர் வந்திருக்காரு. அவரோட சினிமா அப்டேட்ஸை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட்டாக கோட் படம் வந்துட்டு செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகிறதா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிங்கிள்ஸ் மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசாக அதை பற்றின ஒரு பரபரப்புமே இல்லை. எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இல்லை, படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. செப்டம்பர் இந்த 5ங்கிறது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் டிலே ஆகும் போல. மற்றபடி பட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. வேலைகள் போயிட்டு முடிஞ்சிருச்சு. சில பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. படம் எந்த அளவுக்கு வரும்னு ஏதாவது எதிர்பார்ப்புகள்? இல்லை, ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வரக்கூடிய ஒரு படம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த அந்த 3 சிங்கிளுமே பெருசாக படத்தை எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாட்டு தானே இன்னைக்கு படத்தை வந்து கைப்பு கொடுக்கும். லியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வந்து ஃபுல் பண்ணதே அந்த 3 பாட்டும் முன்னாடி வந்த அந்த மேக்கிங் வீடியோ தான். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு கைப்பு இல்லை, இப்போ வரைக்குமே இல்லை. விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருந்தாலும் கூட காமனான ஆடியன்ஸுக்கு ஒரு பெருசாக அந்த படம் ஒன்றும் இது வரைக்கும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. மேபி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ட்ரெய்லர் மற்ற விஷயங்கள் படத்துக்கு ஹைப்பு கொடுக்குமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் முதல் மாநாடாக திருச்சியில் நடக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன? இல்லை, இப்போ வரைக்கும் ஒன்றும் இடம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணல. திருச்சி, சேலம், மதுரைன்னு 3 இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. திருச்சியில் சிறுகனூர்னு ஒரு இடத்துல ஆல்ரெடி நிறையா மாநாடுகள் அங்கே நடக்கும். அந்த இடம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க முதல்ல. அதில் சில பிரச்சனைனால அதை இடம் கொடுக்கல. இப்போ திருப்பியும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒன்றும் இடம் வந்து ஃபைனலைஸ் ஆகலை. திருச்சியில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கனிமொழி அவர்கள் வந்துட்டு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சினிமாவில் எந்த அளவுக்கு தெளிவோடு இருந்தாலோ அதே மாதிரி அரசியல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு காமனாக சொல்லியிருக்கிறாங்க. கலைஞருடைய கதை வசனத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு எஸ்ஏசி. அதுலேருந்தே கலைஞருடைய ஃபேமிலிக்கும் விஜயினுடைய ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. விஜயும் உதயநிதியுமே பர்சனலாகவே நல்ல நண்பர்கள்லாம் ஒரே காலேஜ் தான். அப்படிங்கும்போது அந்த குடும்ப ரீதியான ஒரு நட்பு இருக்குது அவங்களுக்குள்ள. அதனால் ஒரு கட்சியார், நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு நடிகராக இருந்து ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. சினிமாவில் எப்படி ஜெயிச்சிங்களோ, எப்படி டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி அரசியலையும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வேறு எதுவும் உள்நோக்கம் எதுவும் இல்லை. சரி, இப்போது ஆகஸ்ட் 15 தங்கலான் வருது. கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்கே வந்துட்டு 2 கோடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கூடவே வந்துட்டு டிமாண்டி காலனி வருது. அதனோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லி தகவல்கள் வெளிவந்திருக்கு. எப்படி சார் ஸ்க்ரீன்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க? எந்த படம் அதிகமாக இருக்கும்? ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க 2 படமும். தங்கலான் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பிறகு வருது. ரஞ்சித்துக்கு ஒரு பெரிய ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு படம் வர்றாரு. அப்படிங்கும்போது 2க்கும் ஈக்குவலாக தான் அதை வந்து இது பண்ணுவாங்க. என்னதான் தங்கலான் தான் பெரிய படம். ஆமாம் சார், பட்ஜெட் வைஸ் அது பெருசாக வைஸ், ஆர்டிஸ்ட் வைஸ் எல்லாமே தங்கலான் தான் பெரிய படம். அப்படிங்கும்போது அது ஈக்குவலாக தான் அந்த தியேட்டர் ஷேரிங் இருக்கும். படம் எப்படிங்கிறத வச்சு தான் இனிமேல்லாம் ஓடும். ஆர்டிஸ்ட்டோ பிரம்மாண்டமோ அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் எடுபடாது. நீ படம் நல்லா இருந்ததுன்னா ஓடும். லாஸ்ட் ரிலீஸ் ஆன 7 படம், 7 படத்துலையும் யாரும் எதிர்பார்க்காத ஜமா மட்டும்தான் அவ்வளோக்கு பெருசாக பேசப்பட்டது. மிச்ச எல்லா படமுமே வந்த இடம் கூட தெரியல. அப்போ இனிமேல் எந்த பிரம்மாண்டம், ஓப்பனிங்கு, பெரிய ஆர்டிஸ்ட்டு, பிரம்மாண்டமான இயக்குனர், மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், கிராஃபிக்ஸ் பண்ணுறேன், விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் படம் எடுத்திங்கன்னா படம் ஓடாது. படம் நல்லா இருந்தால் தான் பார்க்கக்கூடிய செட்டப்புக்கும் ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி உலக படங்களையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய படங்களை அடுத்த செகண்ட் நல்லா இருக்குன்னா அதை உடனே பார்த்துரும். ஆமாம் சார். அப்படிங்கும் போது நீங்கள் திருப்பி அரைச்சமாகவே இங்கே போட்டு அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா படம் போகாது. இப்போ தங்கலானா இருக்கட்டும், டிமாண்டி காலனி ஆல்ரெடி ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு படம்.
சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், அதனுடைய கண்டினியூஷன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தங்கலான்னு ஒரு பெரிய படம் ரொம்ப நாள் கழிச்சு வர விக்ரம் அந்த நம்ம ரஞ்சித்தில் சேர்ந்து பண்ணக்கூடிய படம், அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தியேட்டர் ஷேரிங்கிறது வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. படம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எந்த படத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எந்த படத்துக்கு கம்மி பண்ணாங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் தெரியும். ஸோ ப்ரொமோஷன் வைஸுமே தங்கலான் வந்துட்டு ஃபுல் ஸ்விங்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு படமும் இருக்குமா, இல்லை எந்த மாதிரி வந்திருக்குன்னு? இல்லை, படம் இருக்குமானவங்க ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்த்தோம், அது ஒரு பீரியட் காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். கோடார் தங்க வயலில் அடிமைகளாக இருந்த பற்றின ஒரு படம். ஆல்ரெடி ரஞ்சித் ப்ரூஃப் பண்ண ஒரு டைரக்டர். அப்படிங்கும் போது அந்த பீரியட் படம், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வரக்கூடிய கதை அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. அந்த பேஸில் பார்க்குறப்ப படம் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மற்றபடி பாட்டு மற்ற ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காது. சார், டிமாண்டி காலனி 2 வந்துட்டு அஜய் ஞானமுத்துக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா இந்த படம்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவரும் ஒரு சக்ஸஸ் பண்ண ஒரு டைரக்டர். அந்த 2 பேர் காம்பினேஷனுமே சக்ஸஸான ஒரு காம்பினேஷன். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார், பிரசாந்த் அவர்களோட அந்தகன் படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 3 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்குமா இந்த படம்? கண்டிப்பாக இருக்கும். இப்போ தேட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்க்ரீன் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்குள்ள படம் வந்து ஒரு பெரிய படம். அந்தாக்கு ஒன்று ஒரு ஹிந்தி படத்தை கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம், அதை அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல யாருக்குமே எதிர்பார்ப்பு இல்லை அந்த படத்துக்கு. அவங்க படம் பண்ண பிரசாந்த் அண்ட் தியாகராஜனுக்கே பெருசாக அந்த படத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்துச்சு. பட் படம் ஓடிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கதை நல்லா இருந்தீங்கன்னா படம் ஓடும், ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் படம் ஓடும், விறுவிறுப்பாக இருந்தால் படம் ஓடுங்கிறது இந்த அந்தகன் படம் வந்து ஒரு சாம்பிள். நீங்கள் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மாண்டத்தை வச்சோ ப்ரொமோஷனை வச்சோ படத்தை ஓட வைக்க முடியாது. பிரசாந்த்ங்கிற ஒரு நடிகரை இப்போ இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியாது பிரசாந்த் யார் அப்படின்னு. ஒரு 10 வருஷம் பெருசாக படமும் பண்ணல. அப்படி ஒரு நடிகர் திருப்பி கம்பேக் வர்றாரு. அவங்க அப்பா அவர் 70 வயசுல ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. இத்தனை மைனஸ் அந்த படத்துக்கு இருந்தும் படம் பெருசாக போகுது அப்படின்னா அது ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் வந்து படத்தை ஓட வைக்குது. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, படம் ஓடுறதுக்கு முழுக்க காரணம் ஸ்கிரிப்ட் தான். அது ரீமேக் படம் பண்ணுங்க, இங்கிலீஷ் படத்தை காப்பி பண்ணுங்க, இல்லை புதுசாக நீங்களே ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, அதெல்லாம் தேவையில்லை. படம் ஸ்கிரிப்ட் உங்களை மறக்க வைக்கிறதா, உங்களை 2 மணி நேரம் உங்களை வந்து எதையும் சிந்திக்க விடாமல் பண்ணுதா, ஆனால் அந்த படம் வெற்றி. அதுதான் இந்த படம் பெரிய ஹிட்டு. தொடர்ந்து அவர் ஹீரோவா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு வந்து ஹீரோ பஞ்சமாயிருச்சு தமிழில். அந்த மாதிரியான ஒரு 40+ இதை பண்ணக்கூடிய ஹீரோக்கள். சின்ன பட்ஜெட் ஹீரோ இல்லை, பெரிய பட்ஜெட் ஹீரோ நிறையா இருக்கிறாங்க, சின்ன பட்ஜெட் ஹீரோ இல்லை. பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்காரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் அப்படியே தான் அந்த பாடி மெயின்டைன் பண்ணுறாரு. நல்ல ஆர்டிஸ்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈஸியான டெக்னீஷியன். நீங்கள் ஒரு டேரக்டர் போய் காசு சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு மீடியா பர்சன் சந்திக்கிறது ஈஸி, ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஆக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி. அப்படிங்கும் போது அவர் ஹீரோவே பண்ணலாம். இந்த கோட்லையும் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து கோட்டு வந்தாலும் அதுவும் ஒரு பெரிய பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணாருன்னா இன்னொரு ரவுண்டு பிரசாந்த் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த படம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த தங்கலான் பற்றி இன்னொரு விஷயம் சார், 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி சொல்லியிருக்காங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ அது என்ன ஆக்சுவலாக? தங்கலானுக்கு மட்டும் கிடையாது, கங்குவாவுக்கும் 1 கோடி ரூபா கேட்குறாங்க. 2011 அர்ஜுன் தாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபினான்சியரோடும் இவரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக 12.5 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. அதை வந்து கொடுக்காம அப்படியே அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாகி அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு வழக்கு. கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்டில் இவருக்கு வந்து அது 12 கோடியை திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காரு. அது 2.5 கோடி கொடுத்துட்டாரு, 2 கோடி கொடுத்துட்டாரு, மிச்சம் 10 கோடி ரூபா கொடுக்கல. அது திருப்பி கட்டாமல் இருக்குது. திருப்பி ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க போல திருப்பி கோர்ட்டில். அவர் என்ன பணம் கொடுக்க முடியல, அவரை வந்து இங்கே திவாலானவராக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கிடையில் படம் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆக போகுது, எனக்கு பணமும் கொடுக்கல, படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கோர்ட்ல இருந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. கங்குவா ரிலீஸ் ஆகிறப்பையும் 1 கோடி ரூபா, தங்கலான் ரிலீஸ் ஆகிறப்பையும் 1 கோடி ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும், பண்ணிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணணுன்றாங்க. அது அவங்க பண்ணிடுவாங்க. ஏன்னா படம் இன்னைக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய பட்ஜெட் படமாக இருக்கிறதா அது 1 கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பண்ணிடுவாங்க. ஓகே சார். சார், ரகுதாத்தா ப்ரெஸ் மீட்டில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள்ட்ட அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, அரசியலுக்கு வருவீங்களா மாட்டீங்களான்னு. வரலாம், வராமலையும் போகலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? யார்கிட்ட என்ன கேட்கறதுனே தெரியல. யார் இல்லை, கீர்த்தி சுரேஷ்ட போய் படத்தை பற்றி அப்டேட் கேட்கலாம், அவங்க அரசியலுக்கு வருவாங்கன்னு ஏன் கேட்டாங்கன்னு தெரியல. இப்போ பொதுவாகவே இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஒரு பிஸியாக நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகைகிட்ட போய் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறது வந்து அவங்க அதை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க விஜய் அரசியலுக்கு வர்றதுனால நீங்களும் வருவீங்களா அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி கேரளாவில் ஒரு அரசியல் ஒரு ஆர்வம் உள்ளவங்க தான். 2024 தேர்தலில் கூட அவங்க வந்து பிஜேபி மலரணும், தாமரை மலரணும் அப்படின்ட்டாங்க கேரளாவில் ஓட்டு போட்டு வந்து.
அந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல், இவங்களுக்கு பெருசாக இல்லை. ஃபியூச்சரில் பட வாய்ப்புகள்லாம் இல்லை போகிறப்ப விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாங்களா என்னங்கிறதுல காலம் தான் முடியும். சரி, இன்னைக்கு கங்குவா ட்ரெய்லர் வந்திருக்கு. அக்டோபர் 10 தான் படம் ரிலீஸு. பட் இது ஒரு ரொம்ப இயர்லியாகவே ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுக்கான காரணம் இன்னைக்கு வந்து சிறுத்தை சிவாவுடைய அந்த டைரக்டருடைய பர்த்டே, அதுக்கு டெபியூட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப நிறையா படங்கள் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். அதாவது அவதாரா இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், நிறைய அந்த மாதிரியான படங்கள் பார்த்துருக்கு. டெக்னிக்கலாக அந்த படம் பெருசாக வேலை பார்த்துருக்குறாங்க. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், மற்றபடி டெக்னிக்கலாக இருக்குது. ஆனால் புதுசாக இல்லை, பிரம்மாண்டமாக இருக்குது, டெக்னிக்கலாக வேலை பார்த்துருக்குறாங்க ஒழிய புதுசாக இல்லை. நமக்கு அது நிறைய அந்த மாதிரியான படங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா அந்த படங்களே இப்போ உள்ளவர்கள் வந்து எப்படி அதை எடுத்துக்கிற போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பார்க்குறப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. படம் வரட்டும், ட்ரெய்லரை வச்சு நம்ம பண்ண முடியாது. படம் எப்படி வருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.